அணிலாம் ஃபஸ்ட்டு எதுவுமே கிடையாது. ரஜினி சார் கூட வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டார். நடிக்கலாம், பட் யார் பார்க்குறது? போயிட்டே வந்துட்டேன். எல்லாருமே அது நீங்கள் தானான்னு கேட்குறாங்க. நான் எங்கே நிற்கிறேன், எனக்கு உண்மையிலேயே தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் என்னுடைய இடம் என்ன, எனக்கு ரசிகர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, நாளைக்கு என்னோட வேர்ஸ்ட் கம் வேர்ஸ்ட் ஒரு பேட் சுச்சுவேஷனில் நான் எந்த இடத்துல இருப்பேன்றதை நான் இந்த படம் மூலியமாக தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேர் கேட்டாங்க, விஜய் சார் மாட்டு வருவோம், அஜித் சாரோட இது வருது, இந்த மாதிரி ரெஃபரன்ஸ்லாம் எதுக்கு இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு. பொதுவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நீங்கள் இது வந்து விண்ணை தாண்டி வருவாய மாதிரி ஒரு படம் கிடையாது. இந்த படம் வாழுன்றது வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு படம். இப்போ ஒரு மாஸ்ன்னு ஒரு படம் வருதுன்னு சொன்னால் அந்த படத்தில் சூர்யா சார் வந்து கத்தி ரீரெக்கார்டிங்க்கு கத்தி எடுப்பார். ஸோ தட் டசன்ட் மீன் சூர்யா சாருக்கு வந்து யாருமே ஃபேன்ஸ் கிடையாது, கைத்தட்டல் வாங்குறதுக்காகன்றது கிடையாது. இட் இஸ் அ மாஸ் ஃபிலிம். மாஸ் ஃபிலிமுக்கு வந்து தேவையான கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லா சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வந்து ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இந்த படத்தில் இருந்தது. அதை வந்து பர்டிகுலராக பின் பாயிண்ட் பண்ணி சொல்லணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ரஜினி சார் கூட வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டார். ஸோ அது விஷயம் கிடையாது. பட் யாரோட ஹெல்ப்பும் வந்து நம்ம எதிர்பார்க்கல. பட் அட் த சேம் டைம் விஜய் சார் வந்து உண்மையிலே மாரலி பிடி செல்வகுமார்லேருந்து எல்லாருமே அவங்க வந்து அவுட் ஆஃப் த வே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு ஹெல்ப் பண்ணாங்க. அதுதான் உண்மை.